வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம ஐ, மீ அண்ட் மை செல்ஃப் இதையெல்லாம் டபுள் சப்ஜெக்ட் வர்ற ஒரு சென்டென்ஸ்ல எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரணமா ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்சஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவா ஐ அப்படின்னா நான், இதுவே மீ அப்படின்னா என்னை இல்லைன்னா எனக்கு. இந்த அர்த்தத்துல நம்ம மீயை யூஸ் பண்ணுவோம். பொதுவா அந்த மீயை நம்ம எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டா தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்ட்ன்றது வேர்பை ஃபாலோ பண்ணி வர்றது பிளஸ் என்னை, அதாவது யாரை யாருக்கு, இந்த கொஸ்டனுக்கு ஆன்சரா வர்றதுனாலதான் இதை நம்ம இங்க ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். சோ அவள் என்னை அழைத்தாள். சோ இந்த இடத்துல என்னை, அதுக்குதான் இந்த இடத்துல மீன் யூஸ் பண்ணிருக்கோம். ஷீ கால்டு மீ. அதே மாதிரி அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். சோ இந்த இடத்துல எனக்கு, அந்த அர்த்தத்துல மீயை யூஸ் பண்ணிருக்கோம். So he supported me. அதே மாதிரி அவ எனக்கு கொடுத்தாள். சோ எனக்கு அப்படின்ற அர்த்தத்துல இங்க அகைன் மீயை யூஸ் பண்ணிருக்கோம். she gave me. சோ இந்த இடத்துல எல்லாம் சப்ஜெக்ட் ஒன்னே ஒண்ணுதான் வருது, ஷீ, ஹி, இந்த மாதிரி. சோ அதனால நம்ம பொதுவா நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்க மை செல்ஃப், அதை பத்தி நம்ம பார்த்திடலாம். இப்போ நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா, நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ பாட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதே பொருளை என்னோட அண்ணன் எனக்கு இதை வாங்கினா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினா அப்படின்னா பிரதர் பாட் மீ திஸ் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அகைன் இந்த இடத்துல மீன்றது ஆப்ஜெக்ட். ஒரு விஷயத்த நமக்கு நாமே பண்ணிக்கிட்டோம், அதை எம்பசிஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இதை நானே வாங்கினேன், அந்த மாதிரி எம்பசிஸ் பண்ணி சொல்லணும்னா அந்த இடத்துல நம்ம மை செல்ஃப்ங்கிற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ பாட் திஸ் ட்ரெஸ் மை செல்ஃப், இல்லைன்னா ஐ பாட் மை செல்ஃப் திஸ் ட்ரெஸ், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் மை செல்ஃபை. நிறைய பேர் பேசுறப்போ ஐ மை செல்ஃப் பாட் திஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஸோ ஐ பாட் மை செல்ஃப் திஸ் ட்ரெஸ், இல்லைன்னா ஐ பாட் திஸ் ட்ரெஸ் மை செல்ஃப், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சோ இங்கேயும் மை செல்ஃபும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா தான் நம்ம யூஸ் பண்றோம். இதே மாதிரி மை செல்ஃப் வர இன்னும் சில சென்டென்சஸையும் பார்க்கலாம். இத நானே பண்ணினேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஐ டிட் இட் மை செல்ஃப். அகைன் இது ஐ மை செல்ஃப் டிட் இட்னு சொல்ல வேண்டாம், ஐ டிட் இட் மை செல்ஃப். ஒரு விஷயம் நம்ம செஞ்சது நமக்கே பிடிக்கலன்னா இது எனக்கே பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ டோன்ட் லைக் இட் மை செல்ஃப். இப்போ அதே மாதிரி பக்கத்துல யாராவது இருந்துட்டு வெட்டிக்காத, பத்திரமா பண்ணு, இப்படி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கப்போ நானே என்ன ஹர்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் நாட் ஹர்ட் மை செல்ஃப். ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மை செல்ஃப் இது வேர்பை ஃபாலோ பண்ணி வருது. ஸோ அதனால இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மீ அண்ட் மை செல்ஃப் இத நம்ம டபுள் சப்ஜெக்ட்ல நிறைய தப்பா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ரோபோவை உருவாக்கினோம், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ நானும் என் ஃப்ரெண்டும், நம்ம ஜென்ரலா எப்படி சொல்லுவோம்னா மை ஃப்ரெண்ட் அண்ட் மீ அப்படிதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இல்லைன்னா மை பிரதர் அண்ட் மீ, மை மாம் அண்ட் மீ, இப்படிதான் நம்ம சொல்லுவோம் இத. பட் இதை சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நானும் எனது ஃப்ரெண்டும், இந்த சென்டென்ஸை நம்ம தனித்தனியா சொல்லி பார்ப்போம். நான் இந்த ரோபோ உருவாக்குனேன், அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இதை உருவாக்குனா அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் இதை உருவாக்கினேன்னா ஐ பில்ட் திஸ் ரோபோ. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இதை பண்ணா அப்படின்னா மை ஃப்ரெண்ட் பில்ட் திஸ் ரோபோ. இப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஸோ இதை கம்பைன் பண்றப்போ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ, இதுல மை ஃப்ரெண்ட் அண்ட் இது இல்லாம நினைச்சு பாருங்க, ஐ பில்ட் திஸ் ரோபோ ஆல் பை மை செல்ஃப், இப்படி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மை ஃப்ரெண்ட் பில்ட் திஸ் ரோபோ ஆல் பை ஹிம்செல்ஃப் அப்படி நம்ம சொல்லலாம். இப்ப ரெண்டு பேரையும் சேர்க்க போறோம். அப்படி சேர்க்கிறப்போ இந்த இடத்துல நம்ம மீங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஐன்ற கரெக்டான சப்ஜெக்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ பில்ட் திஸ் ரோபோ ஆல் பை அவர் செல்வ்ஸ், நாங்களே அப்படின்னு சொல்றதுனால அவர் செல்வ்ஸ் அப்படின்ற ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ பில்ட் திஸ் ரோபோ ஆல் பை அவர் செல்வ்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் காமெடி மூவிஸ் பாக்குறதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப எனக்கு அப்படின்னா நீங்க மீ தானே சொன்னீங்க. அப்ப நான் மீன் யூஸ் பண்ணலாமான்னா, மீன்றது நம்ம எப்பவுமே ஆப்ஜெக்டா மட்டும் தான் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எனக்கு பிடிக்கும்னாலும் நம்ம அதை ஐ லவ் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும், மீ லவ் அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஐ லவ் வாட்சிங் காமெடி மூவிஸ். அதே மாதிரி மை மாம் லவ்ஸ் வாட்சிங் காமெடி மூவிஸ். இப்போ தனித்தனியா சப்ஜெக்ட போட்டோம் இல்லையா. இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ண போறோம். நீங்க இதுல செகண்ட் சென்டென்ஸை கவனிங்க. மை மாம் ஷீ அப்படின்னு வர்றதுனாலதான் நம்ம இந்த இடத்துல லவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம்.
இப்போ நம்ம ரெண்டு சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணிட்டா ப்ளூரல் ஆயிடுது, சப்ஜெக்ட் ப்ளூரல் ஆயிடுது. அப்போ நம்ம இங்க வேர்போட எஸ் சேர்க்க மாட்டோம். ஸோ மை மாம் அண்ட் ஐ லவ் வாட்சிங் காமெடி மூவிஸ். இந்த இடத்துல மை மாம் அண்ட் மீ கிடையாது, மை மாம் அண்ட் ஐ. இதுல ஒரே ஒரு ரூல் என்னன்னா, நீங்க இன்னொரு சப்ஜெக்ட இல்லாம நினைச்சு பார்க்கணும். மை மாம் அண்ட் அப்படின்ற பார்ட்டே எடுத்துருங்க, இப்பவும் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஐ லவ் வாட்சிங் காமெடி மூவிஸ். ஸோ இந்த இடத்துல மை மாம் அண்ட் மீன் போட்டீங்கன்னா மீ லவ் வாட்சிங் காமெடி மூவிஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ அது தப்பாயிடும். ஸோ அதுதான் ரூல். ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்னொரு சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை வாசிச்சு பார்த்தாலும் அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். என்னோட மாமா எனக்கும் என்னோட பிரதருக்கும் சில கிஃப்ட் எல்லாம் அனுப்புனாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதை நம்ம தனித்தனியாவே சொல்லுவோம். என்னோட மாமா எனக்கு சில கிஃப்ட் அனுப்புனாரு அப்படின்னா மை அங்கிள் சென்ட் மீ அ ஃபியூ கிஃப்ட்ஸ். இந்த இடத்துல மீன்றது ஆப்ஜெக்ட், எனக்கு அனுப்புனாரு அப்படின்றதுனால மை அங்கிள் சென்ட் மீ அ ஃபியூ கிஃப்ட்ஸ். இதே மாதிரி என் பிரதருக்கு அனுப்புனாருன்னு சொல்றதா இருந்தா மை அங்கிள் சென்ட் மை பிரதர் அ ஃபியூ கிஃப்ட்ஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட்ல மீ மை பிரதர் இது ரெண்டுத்தையும் தான் நம்ம கம்பைன் பண்ண போறோம். So my uncle sent my brother and me a few gifts, இல்லைன்னா a few presents. My uncle sent my brother and me a few presents. எப்படி வேணா நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ யூஸ் பண்ணல, நம்ம மீ யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இது ஆப்ஜெக்ட்ன்றதுனால. இப்போ சில சென்டென்ஸ்ல பார்க்கலாம். இதுல எது கரெக்டானதுன்றதை நீங்களே கெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம மை செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம இதை வந்து ரொம்ப காமனா ஒரு 2-3 சப்ஜெக்ட் சேர்த்து பேசுறப்போ மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஷீலா, சத்யா அண்ட் மை செல்ஃப் வென்ட் டு த டெம்பிள். இல்ல ஷீலா, சத்யா அண்ட் ஐ வென்ட் டு த டெம்பிள். எது கரெக்டா இருக்கும்? சோ இதுல பாக்குறதுக்கு நீங்க மத்த 2 சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. மை செல்ஃப் வென்ட் டு த டெம்பிள். மை செல்ஃப்ன்றதை நம்ம எப்பவும் ஆப்ஜெக்டா தான் யூஸ் பண்ணணும். சோ அது தப்பு. ஷீலா, சத்யா இந்த சப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஐ வென்ட் டு த டெம்பிள். சோ இதுதான் கரெக்ட் இல்லையா? சோ இதே மாதிரியான இன்னொரு சென்டென்ஸ். இந்த இஷ்யூல நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம், இல்ல என்னோட மேனேஜரை காண்டாக்ட் பண்ணலாம் இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சோ இன் திஸ் இஷ்யூ யூ கேன் காண்டாக்ட் த மேனேஜர் ஆர் மை செல்ஃப். இது கரெக்டா? இல்ல இன் திஸ் இஷ்யூ யூ கேன் காண்டாக்ட் த மேனேஜர் ஆர் ஐ. இது கரெக்டா? இல்ல இன் திஸ் இஷ்யூ யூ கேன் காண்டாக்ட் த மேனேஜர் ஆர் மீ. சோ இதை தனியா சொல்லி பாருங்க. யூ கேன் காண்டாக்ட் த மேனேஜர் அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ அப்படி நம்ம சொல்லுவோம். யூ கேன் காண்டாக்ட் ஐ, யூ கேன் காண்டாக்ட் மை செல்ஃப் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ அப்ப சரியான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தா இன் திஸ் இஷ்யூ யூ கேன் காண்டாக்ட் த மேனேஜர் ஆர் மீ. சோ இந்த வீடியோல நாம ஐ, மீ அண்ட் மை செல்ஃப் இத டபுள் சப்ஜெக்ட் இல்லைன்னா மோர் தென் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.